قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள், அதில் இறைவனை ஏற்று நம்பக்கூடிய முஸ்லிம்கள், இறைவனை ஏற்றிருக்கிறோம், குர்ஆனை நம்புகிறோம், ஹதீஸை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவவாதிகள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களிலுமே, குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழுகிற மனிதர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், இறைவனை நாளை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள், நாளை சுவனம் இருக்கிறது, இந்த உலகத்திலே தவறு செய்தால் மறுமையிலே நரகத்திற்கு தள்ளப்படுவோம் என்கிற நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் கூட இந்த உலகத்தை பற்றிய எண்ணம், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி பெரும்பாலானவர்கள் அறியாமலே இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். நாளை மறுமையிலே நமக்கு இந்த உலகத்தில் நல்லவர்களாக நாம் வாழுகிற பொழுது, இறைவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நாளை மறுமையில் சுவனம் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தை பற்றிய எண்ணமும் இந்த உலகத்தை பற்றிய பார்வையும் சரியானதாக இல்லாததின் காரணத்தினால்தான் இந்த உலகை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மில் பலர் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை பற்றி நினைக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். உண்மைதான், இந்த உலகம் அழியக்கூடியது தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாம் எப்படி இந்த உலகத்தை சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றியும், நாளை மறுமையிலே சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்காமல் இந்த உலகத்தில் மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலகம் வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். யார் சொன்னது? ஒரு அறிஞர் சொல்லவில்லை, இந்த உலகை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்தை பற்றி நாம் எப்படி வேண்டுமானாலும் சிந்தித்து வைத்திருக்கிறான். நிலையான வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் நினைத்து வைத்திருக்கலாம், சிந்திக்கலாம், ஆசைப்படலாம். இந்த உலகத்தில் நாம் மரணமடைய மாட்டோம் என்று சொல்லி வேண்டுமானாலும் ஒருவன் விரும்பலாம். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனாக நீ இருக்கக்கூடிய நீ இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே என்று வேறு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் நல்ல நிலையில் வாழ வேண்டும், செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும், உலகத்தில் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் மனிதன் செய்கிற முயற்சிகள் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்வதற்கு அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது, இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக, மிகப்பெரிய அந்தஸ்து படைத்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காக, கஷ்டமில்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதிகம் நேசித்து வைத்திருப்பது பொருளாதாரம் தான். உலகத்தில் அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு மனிதன் தீர்வாக எண்ணுவது பொருளாதாரம். பொருளாதாரம் இருந்தால் போதும், எல்லா விஷயங்கள்லையும் நம்ம தீர்வு கிடைத்து விடும், எல்லாத்திற்குமே அது தீர்வாக அமைந்து விடும் என்று சொல்லி பொருளாதாரத்தை ஒரு மனிதன் அதிகம் நேசிக்கிறான். இந்த உலகத்தை பற்றிய பார்வை அவனிடத்திலே இருப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள்,
அல்லாஹ் சொல்லி காட்டிய அந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு உலகை பற்றி அவன் அறியாதவனாக இந்த உலகத்தை முழுவதுமாக நேசிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இந்த உலகத்திலேயே அனைத்தும் அடைந்து விட வேண்டும், அனைத்து விதமான சந்தோஷங்களையும் இந்த உலகத்தில் அனுபவித்து விட வேண்டும். இறைவனுடைய தூதர் சொன்ன வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருந்தாலும் இந்த உலகம்தான் சுவனம் என்று சொல்லி ஒரு மனிதன் விரும்புகிறான், ஆசைப்படுகிறான், நம்பிக்கை கொள்கிறான். அதனால என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறான். இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி இறை தூதருடைய போதனைக்கு மாற்றமானதாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை அடைவதற்காக வேண்டி துணிகிறான். இந்த உலகத்தில் நிறைய பொருளாதாரம் கிடைக்கிறது, அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான். என்ன நினைக்கிறான்? இப்ப உலகத்தில் பொய் சொன்ன ஒரு நன்மை கிடைக்குமா, அதுக்காக பொய் சொல்றது. மோசடி செஞ்சா அதுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா, அதுக்காக மோசடி பண்றது. இந்த உலகத்தில் பதவி அடைவதற்காக வேண்டி கொலை செய்தால் அந்த பதவி கிடைக்கும் என்று சொன்னால், புகழ் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக கொலை செய்வது. திருடினால் தனக்காக வேண்டி பொருளாதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த திருட்டை துணிந்து செய்வது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகம்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். உலகம்தான் எல்லாமா? இது இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இறைவனை நம்பாதவர்கள் இப்படி நினைக்கலாம். இந்த உலகத்தில் அனைத்தும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்ளலாம். இந்த உலகத்தில் தனக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் இறை தூதருடைய கட்டளையை புறக்கணிக்கலாம், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை அவன் மாறு செய்யலாம். ஆனால் மூமின்களாக இருப்பவர்கள், இறைவனை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இறை தூதருடைய வழிகாட்டுதல்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடியவர்கள், இந்த மரணத்திற்கு பிறகு வேறொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள் இப்படி செய்யலாமா? இந்த உலகத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களாக, பொய் பேசக்கூடியவர்களாக, புறம் பேசக்கூடியவர்களாக, அதாவது திருட்டு செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழலாமா? வாழக்கூடாது தானே? அப்ப வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் இன்பத்தை அடைவதற்காக வேண்டி எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள், இறை தூதருடைய போதனையை புறக்கணிக்க துணிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய துணிந்து விட்டார்கள். அதான அர்த்தம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை மறுமை இருக்க, அதுதான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் ஒருவன் தயாரிக்க வேண்டும். இந்த உலகம் என்பது எப்படி என்று சொன்னால், ஆகிரத்தினுடைய விதை நிலமாக இருக்கிறது, மறுமையுடைய விளை நிலமாக இங்கே இருக்கிறது. இந்த உலகம் இங்கே விதைக்கப்படுவதுதான் நாளை மறுமையிலே அறுவடை செய்யப்பட இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் விவசாயிகளாக இந்த உலகத்தில் வாழணும். மறுமையில நன்மை அடைவதற்கு, மறுமையிலே சூனத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நாம் பயணிக்க வேண்டும். இறை தூதர் சொன்ன கட்டளையின் பிரகாரம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி நடக்குதா என்று சொன்னால் அப்படி நம்ம பார்க்க முடியல. பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்தை தான் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் இந்த உலக வாழ்க்கையை அதன் அலங்காரத்தை மட்டும் விரும்பினால், இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் இருக்குது, அதை விரும்பினால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அது கிடைத்து விடும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீ அதுக்கு தானே மோசடி பண்ற, இந்த உலகத்தில் செல்வ சீமானாக வாழ வேண்டும், அதுக்காக இறைவனுடைய தூதர் சொன்ன போதனை எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் செல்வ செழிப்பு மிக்க மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாயா? உனக்கு கிடைச்சிருங்கிறான் அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய அந்த அலங்காரத்தை ஒருவன் விரும்பினால் அவனுக்கு இந்த உலகத்தில் அது கிடைத்து விடும், நாளை மறுமையில் அவனுக்கு எதுவுமே இல்லைங்கிறான். மறுமையுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால், மறுமையுடைய வாழ்க்கையோடு இந்த உலகத்தினுடைய இன்பத்தை கணக்கிட்டு பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பெரிய கடல் இருக்கிறது, அந்த கடலிலே ஒருவன் விரலை விடுகிறான், அந்த விரலை விட்டு அவன் எடுக்கிற பொழுது அந்த விரலில் எப்படி அவனுடைய விரலில் நீர் இருக்கிறதோ ஒட்டி கொண்டிருக்குமோ, அதான் இந்த உலகத்தினுடைய இன்பம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? மறுமை என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது கால் தூசிக்கு சமமில்லாத ஒரு வாழ்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால் மறுமைக்காக ஆசை பண்ணுமா இல்லையா?
மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் அர்ப்பணிக்க தயாராக வேண்டுமா இல்லையா? எப்படி அல்லாஹ் சொல்றான்? நாளை மறுமையில சுவனத்திற்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லப்படுகிற பொழுது, சுவனத்துடைய வாசல்களை நோக்கி அந்த மனிதர்கள் செல்லும் பொழுது, அவர்கள் முதலில் அடைந்த மரணத்தை தவிர வேறு மரணம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்த பிறகு நாளை மறுமையில அல்லாஹ் எழுப்புகிறானே, அப்பொழுது சுவனத்திற்குரியவனாக ஒரு மனிதன் மாறிவிட்டால் வேறு மரணம் அவனுக்கு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அங்கே எல்லா விதமான இன்பங்களும் அவனுக்கு கிடைக்கும். ஓய்வெடுப்பதற்கு சிறந்த இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் எல்லாமே நமக்கு கிடைச்சிருமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நடந்தா கடைசி வரைக்கும் இன்பமாக இருக்க முடியுமா? எல்லாம் பொருளாதாரம் தான் தீர்வு நம்ம நினைக்கிறோமே. இந்த உலகத்தில் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான். யாருக்கு? காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தானா இல்லையா? எப்படிப்பட்ட பொருளாதாரம்? அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்கிற பொழுது, வலிமையான கூட்டங்கள், அவனிடத்தில் இருந்த கூட்டம் வலிமை மிக்க கூட்டமாக இருந்தது. அந்த வலிமை மிக்க கூட்டத்தின் முதுகுகளிலே அவனுடைய கஜானாக்கள் பூட்டப்பட்ட சாவிகள், கனமான மூட்டைகள் அந்த வலிமையான கூட்டத்தினுடைய முதுகுகளிலே இருந்தது. அந்த முதுகில் இருந்த அந்த கனமான சுமை என்ன? அவனிடத்தில் இருக்கக்கூடிய கஜானாவை சுமந்தால் அவர்கள் சிரமப்பட்டார்கள் என்று சொல்லலாம், கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் தூக்குவதற்கு சிரமப்பட்டது எது? கஜானாவுடைய சாவிகளை தூக்குவதற்கு சிரமப்பட்டார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு, ஒரு மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு கஜானாக்கள் அந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா இல்லையா? நிலைமை என்ன? நாம் மோசடி செய்கிறோம், நம்ம பொய் பேசுகிறோம், நம்ம திருடுறோம். இந்த உலகத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைத்து விடும் என்பதற்காக வேண்டி இறை தூதருடைய போதனைகளை மறந்து இந்த உலக வாழ்க்கை சிறந்தது என்று சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். நம்மை விட எல்லாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒருவனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்தானே, அவனுடைய கஜானாக்களுடைய சாவியை சுமைப்பதற்கு வலிமை மிக்க கூட்டமே கஷ்டப்பட்டன என்று சொன்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? எவ்வளவு செல்வம் எப்படி கிடைச்சிச்சு? அவனோட நிலைமை என்ன இன்னைக்கு பாருங்க. அவன் அட்ரஸ் இல்லாத ஆள், எப்படி என்ன என்பதெல்லாம் அழிந்து விட்டன. அப்ப இதுதானே நமக்கும். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே அப்படி உயிரோடு இருக்க போறாங்களா? எல்லாரும் அப்படி இருக்க போறாங்களா? எல்லோரும் மரணித்து விடுவோம், மரணத்தை நாம் அடைந்தே தீர்வோம். அல்லாஹ் சொல்லி காட்டானே, நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தே அடைந்து தீரும். எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறோம், மரணம் வரும். எவ்வளவு பெரிய ஆரோக்கியமாக இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்து தீரும். ஒரு நோயாளியாக இருப்பவரை பார்த்து ஆரோக்கியமாக உள்ளவர் நினைத்துக் கொள்வார், நோயாளி தானே, அவருக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அப்புறம் தான் நினைப்போம். ஆனால் நம்முடைய உயிர் எப்பொழுது எடுக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் நிர்ணயித்திருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் மோசடி செய்வதற்கும் கொலை செய்வதற்கும் திருடுவதற்கும் துணிகிறோம் என்று சொன்னால் இந்த உலகமே நிரந்தரமானது என்று சொல்லி நம்பினால் ஒருவன் அப்படி செய்யலாம். இறை தூதருடைய கட்டளையை ஒருவன் புறக்கணித்து மாறு செய்கிறான் என்று சொன்னால் அப்படி நம்பக்கூடியவன் செய்யலாம். ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதர்கள் அப்படி நினைக்கலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. இந்த உலகம் என்பது அற்பம், வீணும் விளையாட்டுமே என்று வேறு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறானே, அப்படி நாம் என்ன வேண்டும்? இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, மறுமைக்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வாழ்க்கையில் சூனத்தை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது கஷ்டங்கள் நம்ம அடைந்தாலும் அந்த கஷ்டங்களை சகித்து கொண்டு இறை தூதருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ முயற்சிக்க வேண்டும். அது ஹலாலான வழியாக இருக்கிற பொழுது 1000 பல்லாயிரங்களை அது தரவில்லை என்று சொன்னாலும் சில 100களை தந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் நடந்தோம்ப்பா. வியாபாரத்தில் மோசடி செய்கிறோம், பல கோடி கிடைச்சிரும். 10 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியத்தை சில மாதங்களில் சம்பாதிக்க முடியும் என்பதற்காக வேண்டி இந்த மோசடியான வேலைகளில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். உலகத்தில் சந்தோஷமாக இருக்கும், மறுமையில் இதுக்காக வேண்டி அடையக்கூடிய தண்டனை, இதற்காக நம்ம சந்திக்கக்கூடிய வேதனை நினைத்து பார்க்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அந்த கற்பனை செய்து பார்த்தால் இந்த மோசடியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்களா? மோசடியாக சம்பாதிக்கக்கூடிய இந்த வழிமுறையை தேர்ந்தெடுப்பார்களா? அப்போ உலகத்தில் பொருளாதாரத்தை அடைவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தவறான வழிமுறை இருந்தாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ஆசை,
மற்றவர்களை பார்க்கிறார்கள், செல்வ சீமானாக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், கஷ்டமான வாழ்க்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தவறான வழியை நாமும் தேர்ந்தெடுத்தால் நல்ல நிலைக்கு போக முடியும் என்று சொல்லி தவறான வழிமுறையை தேர்ந்தெடுத்து எல்லாம் எதுக்கு? உலகத்தில் இன்பம் அடையும். மதம் கான்செப்ட் தான், உலகத்தில் செழிப்பான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். உலகத்தில் வாழக்கூடியவங்க நமக்காக வேண்டி தவறான வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம், நமக்காக வேண்டி தவறான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறை தூதருடைய போதனைகளை தள்ளி வைக்கிறோம், எல்லாம் செய்யக்கூடிய நம்மளா இருக்கிறோம்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? உலக வாழ்க்கையில் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள், செல்வந்தர்களாக இருந்தார்கள். நல்ல நிலையில் இருப்பவர்கள் கூட மார்க்கத்திற்காக வேண்டி செல்வங்களை தூக்கி எறிந்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி அனைத்தையும் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் படைத்தவர்களாக நம்ம மாறணுமா இல்லையா? அந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக வேண்டி தூக்கி எறிகிறார்கள். நம்முடைய நிலைமை என்ன? மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் மார்க்கம் புறக்கணித்ததையெல்லாம் தடுத்ததையெல்லாம் நம்முடையதாக ஆக்கிக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் தேர்ந்தெடுத்து வாழ்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பாருங்க எப்படி இந்த மார்க்கத்தை நேசித்திருக்கிறார்கள், மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள், உயிரை கூட கொடுப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம், நல்ல வாழுங்கிற தவறான வழியை போகிறோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? உயிரை கொடுத்தார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த போதனையை பின்பற்றுகிறார்கள். ஹுபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதான் குறிக்கோள். உலகத்தை நேசிப்பதை விட மறுமையை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் குறிக்கோளாக இருந்தது. புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். இந்த உலகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சிங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. 1000 ரூபா இல்லைன்னாலும் பரவாயில்லப்பா, 100 ரூபா கிடைக்குதா, ஹலாலாக இருக்குதா, இது அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து நிறைந்ததாக இருக்குதா, அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடியதாக இருக்குதா, இது போதும் என்று இருப்போம். மோசடி, புறம், இது மாதிரியான விஷயங்களில் எல்லாம் தூரமாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஏன் இப்படி இருக்க மாட்டேங்குது? உலகத்தை பற்றி புரிதல் நம்மிடத்தில் தவறாக இருக்கிறது. ஒருத்தர் வெளிநாடு போகிறார், வெளிநாட்டுக்கு போகிறவர் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தில் அவரை பார்க்கும் பொழுது பெரிய பங்களா கட்டி வச்சிருப்பார், மாளிகை மாதிரி இருக்கும், அப்படியே அடுக்கடுக்க அவருடைய வீடு இருக்கும், உள்ளக்க போனால் ஏசி ரூமாக இருக்கும், கார் நிற்கும் வாசலில். இவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர் இங்கே இவ்வளோ செழிப்பாக இருக்கிறாரு, அப்போ ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பான். உலகத்தில் வெளிநாட்டில் இருப்பவர் இங்கே பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கிறார்ல, இதை பார்க்கிற ஒருவன் நினைக்கக்கூடியது என்ன இருக்கும்? பெரிய செல்வந்தர், அங்கே பயங்கரமான ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாரு, பெரிய இதை விட வசதியான ஒரு வாய்ப்பு அங்கே இருப்பார், இங்கே இப்படி வீடு கட்டி வச்சிருக்கிறாருன்னா அவர் அங்கே எப்படியெல்லாம் வாழ்வாருன்னு சொல்லி அவரை பற்றி பல மடங்கு உயர்வாக ஒருவன் என்ன கூடும். யதார்த்தம் என்ன? அங்கே போய் பார்த்தா ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு கட்டில் கிடக்கும், கட்டிலுக்கு மேலே ஒரு கட்டில், கட்டிலுக்கு மேலே ஒரு கட்டில், அதுக்குள்ளே அவர் படுத்து கிடப்பார், காலை நீட்டினா அடுப்பங்கரைக்கு போகும், தலையை வச்சாக்க அது பாத்ரூமுக்கு போகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ரூமுக்குள்ளார 10 பேர் 15 பேர் தங்கக்கூடிய காட்சி, ரொம்ப அவர்களே சமைத்து உண்ணக்கூடிய ஒரு காட்சி, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஓட்டி கொண்டிருப்பார். ஒருத்தர் பரிதாபப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப சிரமப்படுறாரு, இந்த பக்கம் ஒரு இவ்வளோ ரியாலை வச்சுக்க, ஒரு வீடு இங்கே கட்டிக்கிட்டு இருந்துக்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டிடுவாரா? ஒரு பல ஆயிரங்களை ரியாலை கொடுத்து வீடு கட்டிக்கிட்டு இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா வீடு கட்டிடுவாரா? கட்ட மாட்டார். ஏன்? இங்கே வேணாம், இங்கே எதுக்கு, நம்ம இங்கே சம்பாதிக்க தானே வந்தோம், இங்கே பொழப்பு நடத்த வந்தோம், இங்கே எதுக்கு வீடு கட்டணும், வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் எங்கே செய்வார்? அவருடைய சொந்த ஊரில் தான் கொண்டு போய் எல்லாத்தையும் முதலீடு போடுறாரா இல்லையா? அப்போ அவர் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்? இங்கே நாம் சம்பாதிப்பதற்காக வந்தோம், இங்கே சம்பாதிக்க தான் வந்தோமே ஒழிய இங்கே சொகுசாக வாழ வரல, அங்கே தான் இருக்கணும் என்று சொல்லி அறிந்து வைத்திருக்கிறாரே. எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து இங்கே நீங்கள் வீட்டை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த காசை வாங்கி மிச்சம் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புவார ஒழிய அங்கே ஊதாரிசரமாக செலவு பண்ண மாட்டாரா இல்லையா? இது நிரந்தரம் இல்லை என்பதை அவர் எப்படி விளங்கி வைத்திருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த உலகத்தை பற்றி நாம் நிரந்தரம் இல்லை என்று சொல்லி தெரிந்து வைத்திருந்தால் உலகத்தில் பல கஷ்டங்கள் நமக்கு சாதாரணமாக இருக்கும், பல சிரமங்கள் நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஏன்?
மறுமையில் இதற்கான பரிசு கூலி இறைவனிடத்தில் இருக்கிறது என்பதை நான் நம்புவோம். நம்ம ஒருத்தன் இலக்காரமாக பேசுகிறானே, பேசிட்டு போப்பா, மறுமையில் எனக்கு நன்மை கிடைக்க போகுது அவ்வளோதானே, இப்படி ஒருத்தன் நினைச்சாக்கா உலகத்தில் சண்டை வருமா? ஒருத்தன் புறம் பேசுகிறான், அப்படி புறம் பேசுகிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வோமே என்பதை ஒருவன் நம்பினால், ஒருவன் நினைத்தால், கடைபிடித்தால், புறம் பேச ஒருவன் துணிவான, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேச துணிவான, அடுத்தவனுடைய சொத்தை மோசடியாக செய்து அதை சம்பாதித்தால் நாம் செல்வந்தராக இந்த உலகத்தில் வாழலாம் என்று சொன்னால் மறுமையில் அதற்கான தண்டனை கிடைக்குமே அப்படின்னு ஒருத்தன் நம்பினா மோசடி செய்வானா? அப்போ இந்த உலகத்தை பற்றி சரியாக நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போறது இல்லை. மறுமைதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. ஆகிரத்திற்காக வேண்டி விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளாக இந்த உலகம் இருக்கிறது என்பதை ஒருவன் நம்பினால் நாளை மறுமைக்காக வேண்டி அறுவடை செய்யக்கூடிய அந்த விதைகளை இந்த உலகத்தில் நாம் விதைக்கிறோம் என்று சொல்லி ஒருவன் நம்பினால் உலகத்தில் மோசடி செய்வானா? உலகத்தில் பொய் சொல்லக்கூடியவன் வாழ்வானா? எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று சொல்லி வாழ்வானா? இறை தூதர் சொன்ன கட்டளைக்கு புறம்பாக வாழ்வானா? அல்லாஹ்வுடைய போதனைக்கு மாற்றமாக வாழ்வானா? இந்த உலகத்தை பற்றி அறியாதவர்கள், இதில் தான் நமக்கு நிரந்தரம் என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் மறுமையை நம்பிக்கொண்டிருக்கிறோம், இறைவனுடைய போதனை நம்புகிறோம், இறை தூதருடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனையின் அடிப்படையில் வாழுகிற பொழுது, இறை தூதருடைய கட்டளையை பின்பற்றி நாம் வாழுகிற பொழுது எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை பின்தொடர்ந்தாலும் மறுமையில் அதற்கான பரிசு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அது பெரிய கஷ்டமா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாருங்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி அர்ப்பணிக்கவில்லை, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எப்படி? பத்ர்களத்தில் பங்கெடுக்கிறார்கள், இறைவனுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கிறார்கள். போர்க்களம்னு வந்தால் ஒரு வெட்டுக்குத்து இருக்க தானே செய்யும். அப்படி கொலை செய்கிறார்கள் பலரை. அந்த போர்க்களத்தில் இவர்களால் கொல்லப்படுகிறார்கள். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்களை கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி கணக்கு தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் தெரிகிறது. ஹுபைபை எப்படியாவது கணக்கு தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஹுபைபை அவர்களை பற்றி நோட்டமிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உளவு பார்ப்பதற்காக வேண்டி ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்போ உளவாளியாக இவர் வந்திருக்கிறார் என்பதை எதிரிகள் அறிந்து அவரை பிடித்து வைத்துக்கொண்டு ஒரு சந்தையில் கொண்டு போய் வித்துறாங்க. அங்கே வந்து அந்த எதிரிகள் அவர்களை வாங்குறாங்க. எப்படிப்பட்ட அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது பாருங்கள். இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் உங்களை யாரும் தடுப்பார்களா? இறை தூதருடைய போதனையை பின்பற்றினால் உங்களை யாராவது தடுப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை நீங்கள் மக்களிடத்திலே சொன்னால் அதை யாராவது தடுப்பார்களா? திருடாதே, பொய் சொல்லாதே என்று சொல்லி போதனைகளை சொல்கிற பொழுது அதை பின்பற்றி நீங்கள் நடக்கிற பொழுது யாராவது தடுப்பார்களா? கிடையாது. ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மார்க்கத்தை பின்பற்றினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்கள், இறை தூதரை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய இனத்தை சார்ந்தவர் கொண்டார் என்பதற்காக வேண்டி அவரை பழி தீர்ப்பதற்காக ஒரு கூட்டம் அவரை சந்தையில் வாங்கிட்டு போய் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களை நான் எதுக்கு திரும்ப வாங்கணும்? உங்களை நாங்கள் கணக்கு தீர்க்க போகிறோம், அந்த பதிர்களத்தில் அதற்காக வேண்டி உங்களை கணக்கு தீர்க்க போகிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தை எப்படி நேசித்திருக்கிறார்கள் பாருங்க. நம்ம இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டிருக்கிறது, மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒருவன் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் மோசடி செய்யக்கூடியவனாக வாழ்வானா? பெற்றவர்களை மதிக்காதவர்களாக இன்றைக்கு எத்தனை ஏகத்துவாதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்களை மதிக்காதவர்கள், தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மதிக்காதவர்கள், மனைவியிடத்திலே ஒழுங்கான முறை நடக்காதவர்கள், தன்னை பற்றி அவதூறாக பேசினால் அதற்கு சகிப்புத்தன்மையோடு அதை பொறுத்து கொண்டிருக்காமல் சண்டை பிடிப்பவர்களாம் இருக்கிறார்கள். இருக்கட்டும், அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்லி போயிட்டே இருங்க, சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிற கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே இதற்கான பரிசு இருக்கிறது என்று சொல்லி நம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அதானப்பா நம்ம செய்யணும். எல்லாத்துக்கும் சண்டை, கோபம், எதையுமே இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணுகிற ஒரு எண்ணம் ஒருவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் அற்பம்பா, நீ எதையெல்லாம் இன்பம் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் இன்பம் அல்ல, இந்த உலகம் அற்பம், வீணும் விளையாட்டுமே என்று வேறு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அவ்வளவுதான். எதை சந்தோஷமாக நினைத்தாலும் அதெல்லாம் ஒரு சாதாரண நினைக்கும். அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பிடிச்சி கொண்டு போய் வைக்கும் பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, எதிர்கிடத்திலே சொல்கிறார்கள், நான் 2 ரக்காயத்து தொழுவணும்,
அதுக்கு அவகாசம் கொடுங்க. அப்போ சரின்னு எதிரிகள் தொழுவுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. வேக வேகமாக அவர்கள் அந்த தொழுகையை முடிக்கிறார்கள். அப்போ எதிரிகளிடத்தில் சொல்கிறாங்க, நான் ஏன் வேக வேகமாக இந்த தொழுகையை முடித்தேன்னு தெரியுமா? ஏன் முடித்தேன்னு தெரியுமா? நான் நீட்டி இந்த தொழுகையை தொழுதிருந்தால் நான் உயிருக்கு நான் ஆசைப்படுகிறேன், உயிரோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடுவீர்கள். நான் நீட்டி தொழுதா நீ அப்படி நினைச்சிருவப்பா, அப்படி அல்ல, நான் அதுக்கு தான் அந்த தொழுகையை சுருக்கி தொழுதேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை நீங்கள் இந்த உடலை கண்டந்துண்டமாக வெட்டி என்னுடைய சதைகளை நீங்கள் கண்டந்துண்டமாக வெட்டினாலும் இறைவனுடைய அருள் என்னுடைய சதை துண்டுக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே. அப்படி சொல்ல முடியுமா? நம்ம மார்க்கத்திற்காக வேண்ட அர்ப்பணிப்பவர்களால் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அருள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களே. நம்ம இந்த உலகை நேசிக்கிறோம், மறுமையை நேசிக்கிறோமா? மறுமையை நேசித்தால் இந்த உலகத்தில் அடைகிற கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணம் என்று சொல்லுவோம். உலகத்தில் எப்படிப்பட்ட கஷ்டம் வரட்டும், ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்கிறான், நானும் செல்வந்தனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த தவறான வழி. செல்வந்தனாக வாழ்வதற்கு என்ன காரணம் நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் ஏழை, அவன் ஏழையா வாழ்றதுக்கு என்ன காரணம்? அவனா தேர்ந்தெடுத்தான்? பணக்காரனா இந்த உலகத்தில் பிறக்கணும் என்று சொல்லி அவன் தேர்ந்தெடுத்தானா? ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தானா? ஏழையாக ஒருவன் பிறந்ததை அவன் தேர்ந்தெடுத்தானா? இறைவன் தேர்ந்தெடுத்தானா? அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். ஏழையாக இந்த உலகத்தில் நீ பிறக்க வேண்டும், செல்வந்தனாக இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் தீர்மானிக்கிறான். ஏன் தீர்மானிக்கிறான்? இந்த உலகத்தில் நீ ஏழையாக வாழுகிற பொழுது என்னை மறந்து, நான் சொல்லுகிற வழிமுறையை மறந்து, நீ இறை தூதருடைய போதனைகளை மறந்து தவறான பாதையின் பிரகாரம் பொருளாதாரத்தை ஈட்டுகிறாயா? உனக்கு டெஸ்ட்டு. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த கஷ்டம் தப்பான வழியில் சம்பாதிச்சா இந்த கஷ்டம் போயிடும், அந்த கடனை கொடுத்துடலாம், வட்டிக்கு வாங்கினோம்னா நிறைய சம்பாதிக்கலாம், மாடி வீடு கட்டிடலாம், காரில் போகலாம், நம்ம நினைக்கிறோம். இதான் டெஸ்ட்டு. நீ இந்த கஷ்டத்தினால தானே தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறியா, இல்லை அல்லாஹ்வுடைய போதனையை, இறை தூதருடைய போதனையை பின்பற்றுகிறாயா? அதுதான் டெஸ்ட். அல்லாஹ் வைக்கிறான். மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் நீ என்னுடைய போதனையை பின்பற்றி வாழுகிறாயா? நீ செல்வந்தனாக இருப்பதற்கு இந்த உலகத்தினால் அளிக்கப்பட்ட செல்வத்தின் மூலம் என்னை மறந்து வாழ்கிறாயா, அல்லது என்னுடைய தூதர் சொன்ன வழிமுறை பிரகாரம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாயா? அதான் டெஸ்ட். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒருவன் ஏழையாகவும் பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் வாழ்வதெல்லாம் இறைவன் தீர்மானித்து, நம்மளை இப்படி அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கான். நம்ம உலகத்தில் நாம் வாழுகிற காலத்தில் நமக்கு அடைகிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இதெல்லாம் சாதாரண. மறுமைக்காக வேண்டி நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தவறான வழியை நாம் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அற்பமான வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானதுதான். மறுமையிலே அதாவது பேசிக்கொள்வார்களாம் மனிதர்கள். அல்லாஹ் எழுப்புகிற பொழுது எவ்வளோ நாள்பா இருந்த? ஏதோ ஒரு நாள் இருந்தப்பா அப்படி சொல்லுவார். ஒரு நாள் இருந்த, ஒரு நாள்லாம் இல்லை, ஒரு நாளில் பாதி. இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை சில மணி நேரம் தான். எப்படி பாருங்க, இந்த மனுஷன் தான் இந்த உலகத்தில் நினைக்கிறான் இதுதான் நிரந்தரம் என்று சொல்லி தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அதே மனிதன் நாளை மறுமையிலே சொல்கிறான் ஒரு நாள் அரை நாள் என்று சொல்லி பேசுகிறான். நம்ம தான் பேசுகிறோம், அரை நாள் தான் இருந்தோம், எல்லாரும் அப்படி தான் நினைக்க போகிறோம். ஏதோ கொஞ்சம் அப்படி தூங்கினா எந்திரிச்சா மறுமை வந்துருச்சா, என்ன அதுக்குள்ள அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ இதுதான் உண்மை என்கிற பொழுது இந்த உலகத்தை நாம் மறந்துவிட்டு, மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்திலாம் நம்ம வாழப்போகிறோம் என்று சொல்லி செழிப்பான வாழ்க்கைக்காக வேண்டி இறை தூதருடைய போதனைகளை புறந்தள்ளுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். நாம் அர்ப்பணிக்கவே இல்லை. மார்க்கத்திற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக வேண்டி இறை தூதருடைய போதனையை நாம் தூக்கி எறிந்திருப்போமே ஒழிய, இறை தூதருடைய போதனைகளை புறந்தள்ளியிருப்போமே ஒழிய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களை பார்க்க முடியுமா? பெரும்பாலானவர்கள் அதில் பார்க்க முடியுமா? அற்பமானவர்களாக இருப்பார்கள். மார்க்கத்தை அறியாத அந்த காலத்திலே வேண்டுமானால் சொல்லலாம், அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, ரசூல்னா யாருன்னு தெரியாது, மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, அதனால இஸ்லாத்துக்காக என்ன பெரிய தியாகம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? மறுமையை பற்றி கேட்டால் அப்படி இருக்கும், அப்படிப்பட்ட சொர்க்கம் அவன் கற்பனை செய்து பார்க்காத அந்த சுவனம் இருக்கிறது என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒருவனுடைய உள்ளம் எப்படி வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய சுவனம் என்பது அல்லாஹ் தாண்டிங்கிறான்ல, எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கிங்க, அதை தாண்டதுங்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட சுவனம் இன்றைக்கு இருக்கிறது. எல்லாம் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு தெரியும், தௌஹீதை பேசுகிறோம் சொல்லுகிறோம் என்பவர்களுக்கு தெரியும். ஆனால் நாம் தவறான பாதையில் நடக்கக்கூடியவர்கள் நம்மிடத்திலும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறியாத மக்களாக இருந்த காலம் ஒரு காலம், இன்றைக்கு இஸ்லாத்தை அறிந்தவர்களாக இருக்கிற நேரத்தில் கூட மார்க்கத்திற்காக வேண்டிய அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்மிடத்தில் இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்களே, என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. எதுக்கு? இந்த ஒரு கடை வச்சிருக்கிறேன், அந்த கடை இன்னும் ஒரு 2 மாதத்தில் பெரிய டெவலப் ஆகிடணும், சில லட்சங்கள் போட்டிருக்கிறேன், அதில் நட்டம் வந்துடக்கூடாது, பல கோடிகளாக அது மாறணும், ஒரு கார் வாங்கி விட்டுருக்கிறேன், அதை வச்சு ஒரு 10 கார் சம்பாதிக்கணும். அப்படியா? எதுக்கு பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க? இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் எதிரிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை, அவர்கள் கொடுக்கிற துன்பங்களை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, அவர்கள் கொடுக்கிற கஷ்டங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். இறைவனிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மறுமையை பற்றி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? நீங்கள் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் சுவனத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த கஷ்டத்துக்காக தவறான வழி, இந்த சிரமத்துக்காக தவறான வழி தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகள் என்ன? இந்த உலகத்தில் கஷ்டமும் துன்பமும் அடையாமல் நீங்கள் சுவனம் சென்று விட முடியாது. இந்த வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நாளை சுவனத்தினுடைய பாதையை நமக்கு இலகுவாக்குவதற்கு வந்திருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அடைகிற அனைத்து துன்பங்களும் நாளை சுவனத்தினுடைய பாதையை அடைவதற்கான வழியாக இருக்கிறது. அப்படி நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தா, அப்படி நான் நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமான வழிமுறையை நாம் தேர்ந்தெடுப்போமா? சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சொல்றாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயிரோடு மண்ணில் புதைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்திற்காக வேண்டிதான் சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள். நம்ம மார்க்கத்துக்காக தியாகம் செய்யல. உலகத்தில் நல்லபடியாக நடப்போம், அல்லாஹ்வுடைய போதனையை பின்பற்றி நடப்போம், இறை தூதருடைய போதனையை பின்பற்றி நடப்போம். பெரிய தியாகம்லாம் செய்ய வேணாம், அர்ப்பணிப்பு செய்ய வேணாம். இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மை மிக்க மனிதர்களாக நாளை மறுமைதான் நமக்கு நிரந்தரமானது என்பதை நம்பி இந்த உலகத்தில் அடைகிற கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய பரீட்சையாக நமக்கு இருக்கிறது. இதற்காக வேண்டி நாம் இறை தூதருடைய கட்டளையை புறந்தள்ளிவிட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை நம்பி இந்த உலகம் அற்பமானது என்பதை நாம் முழுமையாக நம்பினால் நாம் தவறான பாதையின் பக்கம் செல்ல மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.